வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ராஜா கதை. ஒரு பெரிய ராஜா, வயதான ராஜா. அவர் கிட்டத்தட்ட ஓய்வு பெறும் நிலையில் இருக்கார். தன்னுடைய ஒரே மகன் இளவரசனுக்கு பட்டம் சூட்டணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போது யாரை மருமகளாக தேர்ந்தெடுக்கிறது? சாதாரண வீட்டுக்கே 1000 கண்டிஷன் போடுறோம். ராஜா இல்லையா, நாட்டினுடைய ராணியாக போகிறவ, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த பையனை கேட்குறார், தம்பி இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், நீ ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு, யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு உனக்கு விருப்பம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார். அந்த காலத்துலேயே கேட்குறார். ஆனால் அதுக்காக அரச குடும்பம் அல்லாதவர்களை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கேட்குறார், அந்த மாதிரி அரச குடும்பத்தில் வேறு யாரையாவது நீ விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பையன் சொல்கிறார், பாருங்கள், நம்ம நாட்டை சுற்றி 4 நாடுகள் இருக்குது. அந்த 4 அரசர்களுக்கும் ஆளுக்கு ஒரு மகள், 4 பெண்கள் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். குறிப்பிட்டு சொல்லலை, அது 4ல் 1. அப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன், யார் சிறந்த பெண் அப்படிங்கிறத அதன் மூலம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இளவரசருக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, அரண்மனை வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அந்த அளவுக்கு வைத்த வலி. அவர்களில் யார் சிறந்த மருந்தை கொடுக்கிறார்களோ அந்த பெண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போது வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இந்த 4 பெண்களுக்கும் தகவல் சொல்லியாச்சு. போட்டி ஆரம்பமாயிடுச்சு. முதல் பெண் வந்தால் ரொம்ப தரமான விலை உயர்ந்த சிக்கன், அந்த கோழி குஞ்சுகளை வாங்கி அதன் மூலமாக சூப் வச்சு பிரமாதமாக கொண்டு வந்தார். அதை மன்னர் வாங்கி முதல்ல ருசி பார்ப்பார், கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது. பெரிய பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல்களில் கூட அப்படி கிடைக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சரி அப்படின்ட்டு வச்சிட்டான். அடுத்த பெண் வந்தான். அவள் இந்த காய்கறிகள், இந்த மாதிரி ஐட்டங்கள், வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சூப்பு கொண்டு வரோம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. சரின்னு வச்சாச்சு. 3வது வர பெண் என்ன பண்ணுறா, மசாலா அது இதுன்னு போட்டு ரொம்ப பிரமாதமாக வித்தியாசமாக வேறு ஒரு சூப்பு கொண்டு வரான். இதை குடித்தா வயிற்று வலி சரியாயிடுங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறான். அதையும் குறை சொல்ல முடியாது, நம்பர் 1 இருக்குது. 4வது ஒரு பெண் வரான். அவள் என்ன பண்ணுறா, இந்த வெண்ணெய் இந்த மாதிரி வயிற்றுக்கு இதமான பொருட்களாக போட்டு வயிற்று வலியை குறைக்கக்கூடிய அளவில் உப்பு இல்லாமல், காரம் இல்லாமல், சுவை அதிகம் இல்லாமல் சப்புன்னு ஒரு சூப்பு கொண்டு வரான். அதையும் மன்னர் குடிச்சு பார்க்குறாரு. அதில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் கழுவி ஊற்றுன மாதிரி இருக்குது. 4ஐயும் குடிச்சிட்டு 4வது வந்த பெண் தான் உனக்கு மனைவியாக போகிறவள்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டார். ஏன்னா மற்ற 3 பேர் கொண்டு வந்ததும் விலை உயர்ந்தது, தரமானது, மிக அற்புதமானது, எல்லா குணங்களும் உண்டு. ஆனால் வயிற்று வலிக்காரனுக்கு அது கொடுக்கவே கூடாது. கொடுத்தா வலி ஜாஸ்தியாகும் மொழிய குறையாது. அப்போ இந்த 4வது கொண்டு வந்த பெண் வயிற்று வலின்னு கேள்விப்பட்ட உடனே உப்பில்லை, உரப்பில்லை, அது இல்லை, இது இல்லை, ருசி இல்லை, மனம் இல்லை, மசாலா இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு கழுவி ஊற்றின தண்ணி போல ஒரு சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறார். ஏன்? வயிற்று வலி சரியாகணும். சூப்பில் பெருமை இல்லை, அதில் மருந்து இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இந்த பெண் தான் தன் கணவனாகிய இளவரசனையும் சரி, தன் மக்களாகிய நாட்டு மக்களையும் சரி நன்றாக பார்த்து கொள்வாள், பராமரிப்பாள். ஒரு அருமையான இளகிய கருணை உள்ளம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆடம்பரம் எப்பொழுதும் உதவாது, பகட்டு எப்பொழுதும் நமக்கு பயன் தராது. எளிமை ஒன்றே மிகச்சிறந்த
வாழ்க்கை முறை. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.